guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog பார்க்கலாம். ஸோ க்ளீனிங் அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு vlog பார்க்கலாம். நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு vlog போட்டு. அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி ஏன் அக்கா vlogஏ போட மாட்டீங்க, ஷார்ட்டே போட்டுட்ருக்கீங்க, உங்கள் vlog பார்த்து தான் நான் வந்து வீடியோக்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணேன், நீங்கள் வந்து ஷார்ட்டே போட்டுட்ருக்கீங்க, உங்கள் வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னோடய வீடியோஸ் வந்து வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை அந்த பெரிய vlogக்கு வந்து டைம் ஸ்பெண்ட்றதோட ஷார்ட்ஸ் நல்லா போகுது அப்படின்னு நான் ஒரு இதுவும் நினச்சேன். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஷினுக்கு நான் வந்து பதில் சொல்லணும் இந்த vlogல அப்படின்னு சொல்லி அப்படியே நான் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் நான் வந்து பதில் சொல்ல ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் சொல்கிறது வந்து வீடியோ கொஷன் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை அழுக்காக்கிட்டு டர்ட்டியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி காட்டுறேன்னு நினச்சிட்ருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் என் வீடு எப்படி இருக்கோ அதே தான் நான் அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து காட்டுறேன். வீடியோக்காக வந்து வீடு அழுக்காக்கிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணல. ஆனால் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா வீடு வந்து க்ளீன் பண்ணுறத ஒரு வீடியோவாக போட்டால் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை வந்து நான் வந்து எனக்கு எஃபியில் வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க லாஸ்ட்டில் வந்து சாரி கேட்டாங்க. இல்லை சிஸ்டர் எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக அவங்களோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியாமல் தான் நான் இப்படி சொல்லிட்டேன், சாரின்னு சொன்னாங்க. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என்னோடய பாப்பா வந்து ஸ்பெஷல் சைல்டு, அவனுக்கு டெய்லி தெரப்பி கொடுக்கறதுனால தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறது மூலயமா நான் வந்து வீட்டு வேலை வந்து எனக்கு பெண்டிங் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சாரி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா வந்து சேலரி வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. 4 வருஷமாக ₹1 கூட நான் இன்னும் பார்க்கல. மெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். விளாக் போட்டால் தானே எனக்கு காசு வரும். நான் விளாக் வந்து அவ்வளோ போடுறதில்ல, ஏன்னா எனக்கு வந்து டைமும் பற்ற மாட்டேங்குது. ப்ளஸ் எடிட்டிங்க்கு ரொம்ப நேரம் ஆகும். பாப்பாவை வச்சுட்டு அவனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல அவனை வச்சுக்கிட்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நான் ஷார்ட்ஸே கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது, அவனையும் பார்த்துக்க முடியும், வீட்டு வேலையும் செய்ய முடியுதேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து நான் ஸ்பீடாக போடுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸ்பீடாக போடலன்னா அந்த ஒரு 16 ஹவர்ஸில் வந்து 16 மினிட்டில் வந்து என்னால் அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ போட்டேன்னா என்னால் பத்தவே மாட்டேங்குது. உங்களுக்கும் கண்டென்ட் நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணேன். இதுக்கப்புறம் போக போக ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறேன் ஸ்பீடை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் வேலை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டே இன் மை லைஃப்லாம் போடுங்க அக்கா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. நான் வந்து சொன்ன அந்த கமெண்டில் வந்து இந்த மாதிரி என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் என்னால் வந்து டே இன் மை லைஃப் வந்து போட முடியல. இதுவும் நீங்கள் டே இன் லைஃப்னு எடுத்துக்கலாம். ரீசெண்டாக ஷார்ட்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் போட்டதில் நானும் என் ஹஸ்பண்டை வந்து க்ளீன் பண்ணுறதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸாக போடலான்னு நினைக்கும் போது ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விளாகாக போடுங்க அக்கா, எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் விளாக் போட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வந்து விளாகாக மாற்றிட்டேன். அதனால் ஷார்ட்ஸ்லேருந்து இது கண்டினியூ ஆகுது. இது கொஞ்சம் அந்த டே வரைக்கும் இது கண்டினியூ ஆச்சு. அடுத்த நாள்லேருந்து டே இன் மை லைஃப் வந்து இப்போ காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பாடெலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கோம், அதுதான் காமிச்சிட்ருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து கொஷின்ஸ் வருதுல்ல, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் வந்து நான் என் மனசு கொஞ்சம் உறுத்திட்டு இருக்க ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா டெய்லி ஷார்ட்ஸில் வந்து போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து போட்ட நைட்டி அதுக்கப்புறம் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்ருக்கேன். அதை வந்து எனக்கு வந்து ஒரு கஷ்டம் என்னென்னா எல்லா யூடியூபர்ஸும் வந்து டெய்லி ஒவ்வொரு டாப் போடுறாங்க. ஆனால் வந்து என்னால் வந்து அந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு டாப்போ இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் என்னால் போட முடியலைங்க. சீரியஸாக நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ என்னோடய வீடியோக்காக நான் டெய்லி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு என் ஹஸ்பண்டை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர் வாங்குகிற சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலு, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. அவர் தான் ஒருத்தாளாக சம்பாதிக்கிறார். நான் கூட யூடியூப்பில் சம்பாதிக்கலை. அதனால் வந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து vlog பண்ணுறேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை சொல்ல ஓப்பனாக இன்றைக்கி சொல்லிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்கிட்ட அவ்வளோ ட்ரெஸ் இல்லை, அதனால தான் டெய்லி வந்து போட்ட ட்ரெஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதனால் நிறைய பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. என்ன இவ்வளோ ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் போட்டுட்ருப்பாங்க, நைட்டியே போட்டுட்ருக்காங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க. என்ன கஷ்டமாக இருக்குன்றீங்க. ஒரு ட்ரெஸ்ஸு கூட உங்களால் வாங்க முடியாதுன்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸ் லைஃப்லேயும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணாதாங்க தெரியும். அதனால் வந்து நான் வந்து என் வீட்டை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் என்னையும் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் இருக்காங்க.
எஃபிலையாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. ஆனால் வந்து மில்லியன் கணக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து வியூஸ் போயிருக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம், எஃபிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கினா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க, என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட கொட்டிட்டேன். ஏன்னா ஒரு சிஸ்டராக உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து காலையில் 5:30 மணி. இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து காலைல 5:30 மணி என் பையன் கூட சேர்ந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எழுந்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். ஸோ நார்மல் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். நான் நார்மல் ஸ்கூல் வந்து இப்போ தான் பாப்பா தெரப்பிலாம் முடிச்சுட்டு நார்மல் ஸ்கூலில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தெரப்பி எடுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கூலுக்கு இன்றைக்கி போகிறான். அந்த ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. நம்ம வந்து லேட்டாக போயிடக்கூடாதுன்னு அந்த டென்ஷனில் 5:30க்கு எழுந்தால் கூட சேர்ந்து அவனும் எழுந்துக்கிட்டான். உண்மையிலே வந்து நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தா அவன் கூட எழுந்ததில் அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து எனக்கே என்ன வேலை செய்ய போகிறேன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பெருக்கி அந்த வாசல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் 5:30லேருந்து இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. சிஸ்டரும் கேட்டாங்க டே இன் மை லைஃப் காட்டுங்க அப்படின்னு. நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்க்குறதும் இந்த வ்ளாகில் பார்க்குறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட என்ன நான் வேலை செய்யணும்னு அதான் காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு க்ளீனிங்லாம் கூட நான் காட்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவ்வளோ போர் அடிக்காது. கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், இல்லைனா சுத்தமாக போர் அடிச்சிடும். அதுக்காக தான். இப்போ ஹால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து துணிலாம் மடித்து வச்சது வந்து ஃபஸ்ட்டில் காமிச்சிருப்பேன்ல, அதை வந்து ஹஸ்பண்ட் மடித்து வச்சுட்டு அப்படியே போயிடுவார். காலைல எழுந்து தான் நான் வந்து அதை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ குளித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க்கெல்லாம் என்னென்ன இருக்கோ அதை செஞ்சுருவேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு தான் வந்து சிலதெல்லாம் செய்வேன். அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும்னு எப்போவுமே நினைப்போம்ல. சில விஷயம் வந்து சாமியெல்லாம் தொடும்போது கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் தான் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவேன், குளிச்சிட்ட பிறகு சில விஷயம் பண்ணுவேன். அந்த மாதிரி இருப்பேன் நான். கொஞ்சம் அந்த விஷயத்தில் நான் சுத்தபத்தமாக இருப்பேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மடித்து வச்ச துணியெல்லாம் எடுத்து மேலே சோஃபா மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு தரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணேன், துணி வைக்கும்போது இவன் வந்து நைட்டுன்னு நினச்சி லைட் ஆஃப் பண்ணிட்டான். அப்புறம் சொன்னேன் இல்லைடா விடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொன்னோடனே சரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஒரு ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து என்னென்ன வேலை செய்யணும்னு காட்டுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30க்கு மேலே பாப்பாவை விட்டுட்டு வந்திருக்கிறத வந்து காட்டியிருக்கேன் இதில். ஆனாலும் சில விஷயம் ஷேர் பண்ணோம். என்னென்னா 9:30க்கு விட்டுட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. என்னடா இது இருந்தாலும் இவன் தொல்லையாக இருக்கான், இல்லைனாலும் மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டே ஸ்கூல் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து இன்றைக்கி நார்மல் ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்ததுலேருந்து மனசு ஒரு மாதிரி இருக்குது. மேபி எனக்கு இது புதுசாக இருக்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ பாப்பா ஸ்கூலுக்கு போய் கொண்டு போய் விட்டுட்டோம். ஸோ அவனுக்கு வந்து கரெக்டாக ஒரு 11 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை இட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக அமுச்சிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் மேலே எதனா ஒரு பொருள் வச்சுனா அது வந்து காணாமல் போயிடுது. என்னடா இது காணாமல் போகுதுன்னு பல நாள் யோசிச்சிருக்கேன். ஸோ என்னோடய வீட்டில் இருக்க அந்த குட்டி புஸ்கா வந்து எப்போவுமே தள்ளி விட்டுறோம். அது பின்னாடி போய் என்ன பண்ணிகிட்ருக்கு, நல்லா குப்பையாட்டம் சேர்ந்து கிடக்கு. இப்போ தான் நான் நோட் பண்ணேன் நிறைய பொருள் காணாமல் போயிருக்கு. என்னோடய மிஸ்டேக்கும் நிறைய இருக்குது. நானும் வச்சுட்டு அதை வந்து காணாமல் போயிடுச்சேன்னு நான் விட்டுருவேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதை நானும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் மேலே எதுவும் வைக்கக்கூடாது. மோஸ்ட்டாக வந்து வாஷிங் மிஷின் கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு. வந்து அமேசானில் பார்த்துட்ருக்கேன். ரேட் கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கிடலாம் தான் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த வாஷிங் மிஷின் கவரில் எடுத்து துவைக்க போட்டு பின்னாடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லி நான் வந்து பாட்டிலெலாம் சேர்த்து வைப்பேன்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சரி ஒரே முட்டை கையாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி இருக்கிறதுலாம் க்ளீன் பண்ணி மேலே வந்து பரன் மேலேயும் நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருவேன். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரு 50 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். இப்போல்லாம் வந்து பிளாஸ்டிக் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் இரும்பு அதெல்லாம் வந்து தான் போதும். நல்லா பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் நோட்ஸ் கூட எடுத்துக்க மாட்டுறாங்க. நான் வந்து எல்லாத்தையும் தான் போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வச்சுட்டு இருந்தால் கூட குப்பையாயிடும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து வெளியில் வந்து ஒரு அந்த சந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா சேர்த்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா போட்டுட்டு எவ்வளோ வருது நான்
நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் சொல்கிறேன். மினி விலாகில் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிப்பேன். சிலது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், சிலது பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா விலாகில் வந்து ஸ்பீடாக பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் பாப்பா வச்சுருக்கனால அவன் வந்து வந்த பிறகு நான் அதை பார்க்குறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கும் நல்ல வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எஃபெக்ட் போட்டு இதை கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட டே இன் மை லைஃப் விலாக் வந்து எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.